ஸோ மனுஷனுக்கு நோய் ஏற்படுவது என்பது ஒரு இயல்பான விஷயம். அதை யாராலுமே தடுக்க முடியாது. ஸோ நோய் ஏற்படுவது முழுக்க முழுக்க அதை வந்து ஒரு நெகட்டிவாக பார்ப்பது, அது முழுக்க முழுக்க தீமையாக பார்ப்பது வந்து ஒரு உலக கண்ணோட்டம். ஒரு மார்க்கத்துடைய கண்ணோட்டத்திலேருந்து ஒருத்தர் பார்ப்பார் என்றால், அல்லாஹ் அதில் பல நன்மைகளை வச்சிருக்கான். அதை அவர் கண்டுகொள்வார். நோய் வர்றத நம்மளால தடுக்க முடியாது இல்லைங்களா? சில பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். அதுவும் அல்லாஹ் நாடினா தான் அதுவுமே வந்து நமக்கு பலன் கொடுக்கும். ஸோ நோய் ஏற்படுவதால என்னென்ன பலன்கள், மறுமை சார்ந்த பலன்கள் என்று பார்த்தா நெறைய இருக்குங்க. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் நம்முடைய தரஜாக்கள், அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். இம்மையிலும், மறுமையிலும். அல்லாஹ்வுடைய எந்த படைப்புமே முழுமையாக தீமை என்று நம்ம சொல்ல முடியாது. அதுல நெறைய நன்மையான விஷயங்களும் இருக்கும். யார் சபூர் செய்றாங்களோ, நோயாளியாக இருந்து, நிச்சயமாக அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்வான்? அளவற்ற கூலிகளை மறுமையில குடுப்பான். ஏன் சொர்க்கத்தை கூட குடுப்பான் அதனால. அவங்க அதை பொறுத்து கொண்டால் நம்ப நபிகளாருடைய ஹதீஸ்ல பார்க்கலாம். ஒரு பெண்மணி வந்து ஒரு வலிப்பு நோயால கஷ்டப்படுறாங்க. நீங்க சபூராக இருந்தா உங்களுக்கு ஜன்னா கிடைக்கும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் ஈமானுடைய உண்மைத்தன்மை அப்பதான் வெளிப்படும். நோய் வரும்போது தான் வெளிப்படும். நல்லா இருக்கக்கூடிய காலத்துல எல்லாரும் அல்லாஹ்வ புகழ்வாங்க. ஆனால் நோய் வரக்கூடிய காலத்தில் அப்பதான் அவனுடைய ஈமானுடைய உண்மைத்தன்மை வெளிப்படும். அல்லாஹ்வை குறை சொல்றாங்களா? இல்ல பொறுமையாளர் இருக்கிறாங்களா என்று. மேலும் தவக்குல் என்று சொல்லக்கூடிய இந்த இபாதத்தை அதிகமாக அவங்க என்ன செய்வாங்க? வளர்த்துக் கொள்வாங்க. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நோயை நீக்க சொல்லி. மேலும் நெறைய துஆக்கள் செய்யக்கூடியவங்களா மாறிடுவாங்க. ஸோ நெறைய துஆக்கள் செய்றது அல்லாஹ்வோடு நம்மளை நெருக்கமாக்கும். ஸோ இந்த துஆ செய்யக்கூடிய வாய்ப்பை அதிகரிக்கிறது இந்த நோய் இந்த இந்த காலம். மேலும் சில நோய்கள் வந்து மரணத்தை நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால அவர்களுடைய அமல்கள் அதிகரிக்க கூடியமா இருக்கும். நல்லா இருக்கக்கூடிய காலத்துல அவர் எந்த தானம், தர்மமும் செஞ்சிருக்க மாட்டார். நோயாளியோட காலத்துல பல தான தர்மங்கள் செய்வாரு. ஸோ இது ஒரு பலனாக இருக்கிறது. அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையாளன் என்றால், நல்லா இருக்கிற காலத்துல ஒருத்தவங்க நல்ல இபாதத் செய்தால், நோயாக இருக்கக்கூடிய காலத்துல முன்னாடி செஞ்ச நற்செயல்களுக்கு என்ன கூலியோ அதே கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடுப்பான். மேலும் நோயுடைய காலத்துல ஒருத்தருடைய உள்ளம் கடினமாக இருந்த உள்ளம் மென்மையாக ஆகிவிடும். தவாது வந்துரும். அந்த தாழ்வு, பணிமை பணிவு எல்லாமே வந்துரும். அப்போதான் அவர் நன்றி உணர்வு என்ற விஷயமும் அவருக்கு வரும். ஏனென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை நாட்கள் எனக்கு வந்து ஆரோக்கியம் வைத்திருந்தானே. எப்பயும் நம்ம நோயை கேட்கக்கூடாதுங்க துஆவாக. நல்லதை தான் கேட்கணும். ஆஃபியத்தை தான் கேட்கணும். ஆரோக்கியத்தை தான் கேட்கணும். ஆனா நோய் வந்துருச்சு என்ன செய்யணும்? அதை மறுமைக்கான கூலியாக நம்ம மாற்ற வேண்டும். நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அத பயன்படுத்த வேண்டும். மேலும் நோய் வரும்போது தான் பிறருடைய துயரங்களை, கஷ்டங்களை ஒருத்தவங்க உணர்வாங்க. இவரும் அது போல தானே பாதிக்கப்பட்டிருப்பார் என்று. அந்த மனநிலை அவங்களுக்கு உருவாகும். மேலும் நோயுடைய காலத்துல உண்மையான உறவுகள் யார் என்று நமக்கு தெரியும். ஒரு நோயாளி சபரோடு இருக்கிறார் என்றால், அது ஒரு சைலன்ட்டான மறைமுகமான தாவா. ஓ! இஸ்லாம் இதைத்தான் கத்துக் குடுக்குதா என்று சொல்லி மற்றவர்கள் என்ன செய்வாங்க? அதன் மூலியமாக ஈர்க்கப்படுவாங்க. ஏனால் காஃபிர்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்க? நோய் வந்துவிட்டால் இறைவனை குறை சொல்வது தான் முதல் வேலையாக வைத்திருப்பார்கள். ஸோ நோய் என்பது எல்லா நேரத்திலும் தண்டனை கிடையாதுங்க. சில நேரத்துல அது தண்டனை. பல நேரத்துல அது ஒரு இப்திலா. அது ஒரு அல்லாஹ் சோதிக்கிறான்னு அர்த்தம். நம்மளை வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். நாம் ஏன் தோல்வியை காட்ட வேண்டும்? அல்லாஹ்வுடைய உதவியோடு வெற்றி பெறுவோமே. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்கள் நோயால பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக அவர்களை அல்லாஹ் மாற்றினான். அவர் இழந்தது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடுத்தான். மேலும் ஒருத்தர் நோயாளியாக இருக்கக்கூடிய காலத்துல தான் அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகளை அவர் உணர்வார். அதன் மூலம் துஆ செய்வார். அல்லாஹ் ரஹ்மத்துடையவன், அர் ரஹ்மான், அர் ரஹீம், அஷ் ஷாஃபி நோய்க்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவன், கருணையாளன், அல்லாஹ் நசீர் உதவக்கூடியவன் என்ற இந்த பெயர் பண்புகள் அப்பதான் வந்து வெளிப்படும் அவர்கிட்ட இருந்து. மற்ற நேரங்களை விட. மேலும் தஸ்கியத்துன் நப்ஸ் உள்ளம் சுத்தமாவதற்கு இந்த நோய் உதவும். எப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களா? அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகந்தை, அந்த பெருமை அடிப்பது எல்லாமே குறைந்து பணிவு, தாழ்வு எல்லா பண்புகளும் உருவாகும் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய பெயராகிய அல் கஃபூர், அல் அஃபு, அத் தவ்வாப் இது எல்லாமே அவர் என்ன செய்வார்? அந்த நோய் காலத்துல அதிகமாக அதை கொண்டு துஆ செய்யக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய கருணை நோயாளி தான் அப்பதான் உணர்வார். ஏன்னா ருக்ஸா ஷரியத்துல அவர்களுக்குன்னு தளர்வுகள் இருக்கு. அவங்க தொழுகையை வந்து அவங்களால முடிந்த அளவுக்கு அதை என்ன செய்யணும்? நிறைவேற்றலாம். நின்று தொழ முடியாதவங்கலாம் உட்கார்ந்து தொழலாம். உட்கார்ந்து தொழ முடியலையா படுத்து தொழலாம். சில அமல்களை அவங்க விட்டுடலாம். பிறகு காலத்துல அதை பிடித்துக் கொள்ளலாம். நோன்பு போன்ற விஷயங்களை எல்லாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு நோய் வந்துவிட்டா அல்லாஹ்விடம் ஆஃபியத்துக்காக துஆ செய்ய வேண்டும். அதே நேரத்துல இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை ஒருத்தர் உணர்ந்து அதற்கேற்ப வாழ்ந்தார் என்றால், அந்த நோயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்கத்துக்கு இட்டு சொல்லக்கூடிய வழியாக, அல்லாஹ்வை நெருக்கமாக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும்.